Exercise 6.1ல 12th sum பார்க்க போகிறோம். ஸோ forces of magnitudes 5 root 2 and 10 root 2 units acting in the direction 3i cap plus 4j cap plus 5k cap and 10i cap plus 6j cap minus 8k cap respectively. அதாவது ஃபோர்ஸஸோட மேக்னிடியூட், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது எந்த டைரக்ஷன்னா, இதுதான் இந்த கோஆர்டினேட்ஸ். இது ஐஜேகேன்றது எக்ஸ்ஒய்செட் பொசிஷன் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில். ஓகேங்களா, இது இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸு, இந்த அளவிலான ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ இது மேக்னிடியூட்ஸு. ஆனால் இந்த சம்மில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். அண்ட் displaced from the point with position vector to the point with position vector and find the total work done. அங்கே மொத்தம் ஒர்க் டன் சம். ஸோ இது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது மேக்னிடியூட், டைரக்ஷன் இரண்டுமே இன்வால்வ் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் க்ரியேட்டிவ் கேட்டாலும் என்ன பண்ணணும்னா, இதை சால்வ் பண்ணணும். இதுலேருந்து இந்த 2 க்ளூ இருக்குது இல்லையா, டைரக்ஷன், மேக்னிடியூட், இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி ஃபைனலாக கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸஸை கொண்டு வரணும். ஓகேங்களா, போன கொஷின் 11th கொஷின் படித்து பாருங்கள். பார்ட்டிகல் ஆக்டட் ஆன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸஸ்ன்னு தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரணும்னா பார்த்துக்கோங்க, 11th ஸ்டாண்டர்டில் ஃபார்முலா இருக்குது. ஆனால் அது வேணும்னா எழுதிக்கோங்க, இல்லைனா என்ன பண்ணணும்னா 5 root 2 இது மேலே என்ன 3i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 5k கேப், இதையும் இது இந்த டைரக்ஷன் வெக்டாரோட மாடுலஸ், இது டைரக்ஷன் வெக்டார் d1ன்னு கூட போட்டுக்கோங்க. 3i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 5k கேப், அப்படியே இது போட்டு இது d2 வெக்டார் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான், 10i கேப் ப்ளஸ் 6j கேப் மைனஸ் 8k கேப். இப்போ f வெக்டார் ஈக்குவல் டு இது f1, இதுக்கும் பேர் வைங்க, இது f2, இதுக்கு 10 root 2 10i கேப் ப்ளஸ் 6j கேப் மைனஸ் 8k கேப், இதுக்கும் d2 டைரக்ஷன் வெக்டார். ஸோ இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். d1 வெக்டாரோட மாடுலஸ் என்னென்னா, இது டைரக்ஷன் வெக்டார், இங்கே மேலே d வெக்டார்னு இருக்குன்னு அர்த்தம். இது நீங்கள் டைரக்ஷன் டின்னு மட்டும் சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆர் வெக்டார்னு இங்கே எழுதி r1 வெக்டர்னு போட்டு கூட இது எழுதிடலாம். r1 வெக்டர்னு போட்டு கூட இது எழுதிட்டு இங்கே r வெக்டார் மாடுலஸ் போட்டுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். ஸோ நீங்கள் அது உங்கள் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணி அதை பண்ணிக்கோங்க. ஸோ மாடுலஸ் எப்படி எடுக்கணும், இந்த ஐஜேகே நிறைய பிளர் ஆகுது, இந்த ஐஜேகேக்கு முன்னாடி இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 ப்ளஸ் 16 ப்ளஸ் 25 ப்ளஸ் 25 50. 50 எப்படி எழுதலாம், 25 into 2. அப்போது என்ன வரும், 5 root 2ன்னு வரும். இப்போ அதை மேலே இருக்கிற ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இங்கே இந்த இடத்துல 5 root 2 போட்டிங்கன்னா இந்த 5 root இந்த 5 root கேன்சல். அப்போ 3i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 5k கேப், இதுதான் ஃபைனலாக வந்து நிற்கும். அதே மாதிரி d2 கேப்புக்கும் d2க்கு மாடலில் சேர்த்திங்கன்னா 10 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர், சைனை கனெக்ட் பண்ணக்கூடாது மேக்னிடியூடில். ஸோ 100 ப்ளஸ் 36 ப்ளஸ் 64. ஸோ 100 ப்ளஸ் 100, இது எப்படி எழுதலாம், 100
இன்ட்டு 2, ஆனால் ஸ்கொயர் ரூட் இல்லை. அப்போது 10√2. இது d2 வெக்டார். இதுவும் அதே சேம் ப்ராசஸ். அப்போ f2 வெக்டார் ஈக்குவல் டு என்னன்னு போடுவீங்க, இது கேன்சல் ஆகிட்டு அதுவே வந்து நிற்கும் -8k கேப். இதுதான் நான் சொன்ன அந்த விஷயம். இந்த மேக்னிடியூட் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுறதுனால நமக்கு இப்படி ஒரு ஃபார்முலா வந்து நிற்கிது. ஸோ அதே தான் வருது, கொடுத்துருக்க டைரக்ஷனும் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸஸும் சேமாக தான் வந்துருக்கு. அதுக்குன்னு டேரெக்டாக செம்ம கொண்டு போயிடலாமான்னா போகக்கூடாது. அதுதான் இது. இங்கே கொடுக்குற மேக்னிடியூட் வந்து இதுக்கு சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் கிரியேட்டடாக கேட்குறான்னா வேறு மேக்னிடியூடும் இருக்கலாம், அது வேறு ஃபார்மேட்டில் வந்து நிற்கும். அதோட டீலிங் ப்ரொசீஜர் வேறு. நீங்கள் வேணால் யூடியூப்பில் இல்லை கூகுளில் சிமிலர் சம்ஸ்ன்னு போட்டு பாருங்கள். சேம் சம் வித் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் ஹவு கேன் பி சால்வ்டுன்னு. ஸோ அது உங்களுக்கு வரும். இப்போது எஃப் வெக்டார் கண்டுபிடிக்கணும். அது உங்களுக்கு தெரிஞ்சது. எஃப் வெக்டார் f1 வெக்டார் ப்ளஸ் f2 வெக்டார் ஆட் பண்ணணும். 3i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 5k கேப் 10i கேப் ப்ளஸ் 6j கேப் மைனஸ் 8k கேப் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிக்கிட்டு இது எஃப் வெக்டார் நீங்கள் எழுதிக்கிட்டு 3 + 13i கேப் 4 + 6 10 10j கேப் 5 - 8 -3k கேப். இதுதான் உங்களுக்கு ஃபைனல் சம். ஸோ இதில் டோட்டல் ஃபோர்ஸ் இப்போ திஸ் டி வெக்டார் கண்டுபிடிக்கணும். நீங்கள் இந்த இதில் ஃபார்முலா எழுதிங்க. w = f வெக்டார் டாட் டி வெக்டார். டி வெக்டாருக்கு அந்த ரெண்டு கொடுத்துருக்க அவன் வெக்டராகவே கொடுத்துட்டான். ஸோ அப்படியே மைனஸ் பண்ணுங்கள். 6i கேப் ப்ளஸ் j கேப் மைனஸ் 3k கேப் மைனஸ் 4i கேப் மைனஸ் 3ன்னு இருக்குது. அப்போ ப்ளஸ் 3j கேப் மைனஸ் 2ன்னு இருக்குது. ப்ளஸ் 2k கேப் பண்ணிங்கன்னா 6 - 4 4 2i கேப் ப்ளஸ் j கேப் ப்ளஸ் 3 ப்ளஸ் 4k கேப் மைனஸ் 3 ப்ளஸ் 2 மைனஸ் k கேப். இது டி வெக்டார். இப்போ இதை டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். w = f வெக்டார் டாட் டி வெக்டாரா, இது எழுதிக்கோங்க. 13i கேப் ப்ளஸ் 10j கேப் மைனஸ் 3k கேப் டாட் 2i கேப் ப்ளஸ் 4j கேப் மறந்துடாதீங்க. 4j கேப் மைனஸ் k கேப் 4j கேப். இப்போ என்ன பண்ணணும், w = 13 2s are 26 10 4s are 40 minus 3 into minus 1 அப்போது plus 3. அப்போ w = 26 plus 3 29. 40 plus 29 எவ்வளோ, 69. அப்போது 69 யூனிட்ஸ். 69 யூனிட்ஸ் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இது மேக்னிடியூட். எனக்கு இது வெக்டரில் இந்த இடத்துல நீங்கள் ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவே எழுதிக்கலாம். ஸோ 11th புக்கில் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல மேக்னிடியூட் இடத்துல n கேப்புன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். n கேப்போ இல்லைன்னா சம்திங் வரும். நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.